சர்க்கரையே இல்லாம நம்ம பாரம்பரியமான முக்கணிகளை வச்சு எப்படி பாயசம் செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துட்டு குக்கர்ல வறுத்தெடுத்த பாசிப்பருப்பு, ஊற வச்ச ஜவ்வரிசி 1/2 டம்ளர், 1/2 டம்ளர் பால், கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா நெய் ஊத்தி குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் நெய் விட்டு வெட்டி வச்ச ஒரு நல்ல இனிப்பான மாம்பழம், 7-8 சுளை பலாப்பழம், அப்புறம் ஒரு வாழைப்பழம் போட்டு நல்லா 5 நிமிஷம் கிண்டணும். அடுப்பை சிம்மில் வச்சு பழம் வெந்துகிட்டு இருக்கும் போது மிக்சி ஜார்ல ஒரு 6-7 பேரிச்சம்பழம் ஊற வச்சதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பழம் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சு வச்ச பேரிச்சம்பழத்தை ஊத்தி 2 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்புறம் நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வச்ச பாசிப்பருப்பு ஜவ்வரிசியையும் இதுல ஊத்தி கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஏலக்காய் தூளும் நெய்யில வறுத்த முந்திரி பருப்பும் போட்டு இறக்குனா நம்ம முக்கணி பாயாசம் ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.